வெல்கம் டு அவர் சேனல். மக்களே, நம்ம இப்போ எங்கே போயிட்டு இருக்கிறோம் பார்த்தீங்கன்னா 1008 சிவலிங்கம் ஆலயத்திற்கு போயிட்டு இருக்கிறோம். நம்ம வர வழியில் பார்த்துருப்போம், உத்தம சோழபுரத்தில் சிவனுடைய ஆலயம் வேலை நடந்துட்டு இருக்குது. கூடி விரைவில் மகா கும்பாபிஷேகம் நடைபெறும். வாங்க மக்களே, உத்தம சோழபுரத்துக்கு ஒரு ரவுண்ட்ஸ் போகலாம். இப்போ வந்துட்டு 1008 சிவலிங்க ஆலயத்திற்கு போயிட்டு நம்மளுடைய அலப்பறை மட்டும் பார்க்கலாம். சிவனுடைய தரிசனம் எல்லாத்துக்கும் கிடைக்கணும். நாங்கள் அங்கே போய் சிவபெருமானை வேண்டிக்கிறோம். இந்த பாலாவோட உளறல் அலறல், இந்த வார்த்தை மிஸ்மேட்ச் அதெல்லாம் வருங்க. அது நீங்க வந்து கொஞ்சம் தயவு செஞ்சு பொறுத்துக்கோங்க. வாங்க அங்க போய் நம்ம கோயில்ல வந்து சாமியை தரிசிட்டு நம்மளோட வீடியோவை என்னென்ன பேசுறோம், என்னென்ன சிறப்பம்சம் அதெல்லாம் பார்க்கலாம். பாய். எங்களோட கேமராமேன் சஞ்சீவ் சார் வராரு, கோ டைரக்டர் வந்து ஜெயக்குமார் சார் வராரு. அவரும் அப்பப்போ கொஞ்சம் ரீல்ஸ் பண்ணுவாரு. இந்த புல்லட் வீடியோ எல்லாம் பார்த்துருப்பீங்க. கொஞ்சம் அந்த காசு பொறுக்கிறதுலேயே சிரிச்சிட்டாரு. அது கொஞ்சம் இன்னும் அவரை நடிக்க சொல்லணும். பார்த்துக்கலாம். நாங்கள் எல்லாருமே ஒரு டீமோட தான் போகிறோம். நாங்கள் இதுக்கு மேலே கொஞ்சம் ட்ராவல் மாதிரி வீடியோ, ட்ராவல் பிளாக் மாதிரி போடுவோம். கொஞ்சம் அதையும் பார்த்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணுங்க மக்களை, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், வேணா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. தேங்க்யூ. வாங்க மக்களே, நாங்கள் அந்த இடத்துக்கு 1008 சிவன் கோயிலுக்கு ரீச் ஆகிட்டோம். வாங்க ஒவ்வொருத்தரா ஒவ்வொரு இதை பற்றி பேசலாம். மக்களே, 1008 லிங்கம், ஒவ்வொரு லிங்கத்துக்குமே ஒவ்வொரு பேர் இருக்குது. அரியானூர் பைபாஸ் அருகில் அமைந்துள்ளது இந்த 1008 லிங்கம் சிவபெருமானுடைய ஆலயம் இருக்குது. இந்த ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா 1008 லிங்கத்துக்குமே ஒவ்வொரு பேர் இருக்குது. ஒவ்வொரு லிங்கத்துக்கும் ஒவ்வொரு பேர் வச்சுருக்கிறாங்க. நம்ம அங்கே தான் பார்த்துட்ருக்குறோம். வாங்க மக்களை பார்க்கலாம். எம்பெருமான எல்லாத்துக்குமே தரிசனம் கொடுப்பாரு. நீங்களும் ஒரு ட்ரிப்பு வாங்க. நம்ம ஜெயக்குமார் அண்ணா கொஞ்சம் பேசுவார். இப்போ ஒவ்வொரு சாமிக்கும் ஒவ்வொரு பேர் இருக்குங்க. அங்கே பார்க்கலாம். மேலே நீங்கள் பார்த்தீங்கன்னாவே அதுவே தெரியும். ஒவ்வொரு ஈஸ்வரன் பேருங்க. அரசல் ஈஸ்வரர் 17, 18 வந்து அளவத்தேஸ்வரர், 19 வந்து அமிர்தகண்டீஸ்வரர். அந்த மாதிரி ஒவ்வொரு சாமிக்கும் ஒவ்வொரு பேர் வச்சு 1008 சிவன் மட்டும் இல்லாமல் சிவனோட நந்தி பகவானும் கூடவே இருப்பார் எப்பயுமே. இங்கே பாருங்கள், எல்லா சிவபெருமானுக்கும் முன்னாடி நந்தி பகவான் எப்பயுமே இருப்பார். அவரை கும்பிட்டு தான் நம்ம வந்து அவரை அனுமதி கேட்டு தான் நம்ம சிவபெருமான்கிட்டையும் நம்ம போய் நம்மளோட வேண்டுதலையோ குறைவோ நம்ம கேட்டால் அவர் வந்து நிறைவேற்றி வைப்பார். நீங்களும் டைம் கிடைக்கும் போது இங்கே வந்து கரெக்டான லொக்கேஷன் என்னென்னா கோயம்புத்தூர் பைபாஸ் வந்து அரியானூர் இடத்துல வந்து 1008 சிவன் கோயில்னு கேட்டாவே இங்கே பஸ் ஸ்டாப் இருக்குது, வந்து இறக்கி விட்ருவாங்க. ஒரு 100 மீட்டர் இறங்கி நடக்கிற வழியில் தான் இருக்குது. குடும்பத்தோடு வந்து ஆண்டவனை பிரார்த்தனை பண்ணிட்டு போங்க. ஃபஸ்ட்டு நம்ம வந்து கும்பிடும்போது பிள்ளையார், அதாவது விநாயகர் முதற்கடவுளாக இருக்கக்கூடிய விநாயகர் எம்பெருமானை கும்பிட்டது தான் சிவபெருமானை கும்பிடுவோம். வந்து பார்த்திங்கன்னா எடுத்தோன்னே, அதாவது விநாயகர் கடவுள் விநாயகரை கும்பிட்டுட்டு தான் அதுக்கப்புறமேட்டு எம்பெருமான ஆலயத்துக்கு வரோம். வாங்க, நீங்கள் உங்களுடைய குறைய வந்துட்டு எம்பெருமான, அதாவது 1008 லிங்கம் இருக்கக்கூடிய எம்பெருமான்கிட்ட உங்களுடைய குறைய சொல்லுங்கள், நிவர்த்தி கிடைக்கும். கண்டிப்பாக இது நடக்கும். தமிழ்நாட்டில் ஒவ்வொரு சிவலிங்கத்துக்கும் ஒவ்வொரு பேர் இருக்கும். ஆனால் இங்கே வந்து மொத்தமாக எல்லா சிவலிங்கமும் ஒரே இடத்துல அமைஞ்சிருக்குது. அது சேலத்தில் அமைஞ்சிருக்கு. இங்கே வந்து சிவபெருமான் மட்டும் இல்லைங்க, மேலே வந்து ராமர் கோயில் இருக்குது, ஆஞ்சநேயர் கோயில் இருக்குது, முருகப்பெருமான் அறுபடை வீடுகளும் இருக்குது. அடுத்தது வந்து எல்லா சாமியும் நீங்கள் இங்கே வந்து கும்பிட்டு போகலாம் இருப்பீங்க. கோயில் வந்து வடிவமைச்சிருக்கிறாங்க. ஒவ்வொரு ஆலயத்திலுமே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கலசம் இருக்குது. அதாவது கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் சொல்லக்கூடிய, அதாவது ஒவ்வொரு லிங்கத்துக்குமே ஒவ்வொரு கலசமும் ஒவ்வொரு இதுவுமே இருக்குது. பார்ப்பீங்க. எம்பெருமானும் இருக்கார், அதாவது சிவபெருமான், அவருடைய பிள்ளைகள் சொல்லக்கூடிய முருகப்பெருமான், பிள்ளையார் எல்லாருமே இருக்காங்க, வள்ளி தேவானை. அதுக்கு மிச்சம் இன்னொன்று என்னன்னா மைத்துனர் மாமன் அப்படின்னு சொல்லக்கூடிய பெருமாள், அவரும் இங்கே வந்துட்டு அருள் பாலிச்சிருக்காரு. எல்லா கடவுளும் ஒற்றுமையாக இருந்து சேலம் மாவட்ட மக்களுக்கு இல்லாமல் உலகம் எங்கும் இருக்கக்கூடிய
மக்கள் அனைவரையும் கட்டி காக்கக்கூடிய எம்பெருமான் சிவபெருமானாக இருக்கக்கூடிய சிவன் அடியார்களுக்கும் இது ஒரு வழியாக திகழக்கூடியது. அதை தான் பார்த்துட்டு வந்துட்டே இருக்கிறோம். வாங்க இன்னும் கொஞ்சம் தூரம் போனால் மக்களே, அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து அமாவாசை வழிபாடு, பௌர்ணமி வழிபாடுன்னு இருக்குது. பொதுவாகவே செவ்வாய் வெள்ளிக்கிழமை எல்லா கோயில்லையும் அபிஷேகம் நடக்கும். இங்கே வந்து 1008 சிவன் கோயிலுக்கும் தனித்தனியாக அபிஷேகம் நடக்கும். இங்கே வந்து இப்போ ரீசெண்டாக சிவபெருமானுக்கு அன்னாபிஷேகம் நடந்த நீங்கள் பார்த்துருப்பீங்க. இங்கே மிகவும் சிறப்பாக அன்னாபிஷேகம் வந்து நடந்துச்சு. அதை நீங்கள் பார்த்து ரசிச்சிருப்பீங்க. நம்ம வர வழியில் பார்த்தோம் எம்பெருமானுடைய மாமனை பார்த்தோம், அதாவது பெருமாளை பார்த்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அஷ்டலட்சுமியை பார்த்தோம். அதுக்கப்புறமேட்டுக்கு அந்த கோடான கோடி தொண்டர்களுக்கும் இருக்கக்கூடிய ஐயப்பனை பார்த்தோம். எல்லாத்தையுமே பார்த்துட்டு வந்தோம். ஐயப்பனை நீங்கள் அப்படியே பார்த்துட்டு தான் இருப்பீங்க. அங்கே பாருங்கள், புலி வாகனத்தில் உக்காந்தி தியானம் பண்ணிட்டுக்கிறாரு கலியுக வரதன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா விநாயகர் வடிவத்தில் தோன்றக்கூடிய, அதாவது யானை முகத்தோனே அப்படின்னு சொல்லக்கூடிய, அதாவது யானை வடிவத்தில் இருந்து இந்த அதாவது 108 சிவலிங்க ஆலயத்தில் 108 சிவலிங்கம்ல மக்களே, 1008 சிவலிங்க ஆலயத்தில், அதாவது ஆனை முகத்தோனே தோன்றி இருக்கக்கூடிய விநாயகரே ஆசீர்வாதம் பண்ணுறாரு அப்படின்னு நம்மளுடைய எண்ணத்தில் தோன்றக்கூடிய அந்த அவரும் இங்கே இருக்காரு. யானை முகத்தோனையும் அங்கே இருக்காரு. வாங்க அதையும் பார்க்கலாம். நீங்கள் ஒரு இதாக பார்த்துட்டு வரலாம். ஒவ்வொரு லிங்கத்துக்குமே ஒவ்வொரு பேரும் உண்டு, ஒவ்வொரு கோபுரமும் உண்டு, எல்லாத்தையுமே பார்க்கலாம். ஒரே கடவுள் தெரியக்கூடிய 1008 சிவலிங்க ஆலயத்தில் மட்டுமே எல்லா சன்னதியத்தில் இருக்கக்கூடிய ஒரே இடத்தில் தோன்றுகிறார். அதாவது கடவுள் எல்லாத்தையும் ஒன்றிணைக்கக்கூடிய இடமாக தோன்றக்கூடியது தான் இந்த மலை. அதாவது 1008 சிவலிங்கம் மலையில் எல்லா கடவுளும் இணைஞ்சு இருக்கிறாங்க. நம்ம இப்போ பார்க்க போகிறது ஆஞ்சநேயரை போய் பார்க்கலாம். அதுக்கு அந்தாண்ட தான் இந்த 108 சிவலிங்கத்துக்கும் எம்பெருமான் பெரியவரை போய் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க. அவர் திருப்பி தப்பாக தான் சொல்லிட்டுக்கிறாரு. 108 இல்லை சாமி, 1008 சிவலிங்கம் வந்து ஒரே இடத்துல அமைஞ்சிருக்குது. அவர் வந்து கன்ஃபியூஷன் ஆகிட்டாரு. 1008 சிவலிங்கங்கள். இன்றைக்கி வந்து தேய்பிறை அஷ்டமி, காலபைரவர் இங்கே இருக்கிறனால அவங்களுக்கு வந்து நைட்டு சிறப்பு பூஜை வந்து நடைபெறும். அதை வந்து நீங்கள் நைட்டு வந்து நீங்கள் இந்த இடத்துல இருந்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக நல்ல ஒரு தரிசனம் பெற்று போகலாம். இப்படி முருகபெருமானும் ஒரே இடத்துல நம்ம பார்க்கலாம். நம்ம தனித்தனி இடத்துல பார்க்கணும் அவசியமே கிடையாது. 1008 சிவலிங்க ஆலயத்திற்கு வாங்க. நம்ம வந்துட்டு அதாவது இந்த பெருமான் வந்து திருப்பரங்குன்றம் வடிவத்தில் முதற்கடவுள் சொல்லக்கூடியது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா திருச்செந்தூர் ஆண்டவர் இருக்கிறாரு பாருங்கள். 2ஆம் படை, இது 3ஆம் படை பழனி தண்டாயுதபாணி, சுவாமி மலைகள் பார்த்துக்கோங்க. 5ஆம் படையில் வீட்டிற்கக்கூடிய திருத்தணி முருகனுக்கு அரோகரா. இதே கடைசி வீடாக திகழக்கூடியது இந்த பழமுதி சோலை தான். முருகப்பெருமானுக்கு அரோகரா.